வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. செந்திலும் கதிரும் சோஃபால உட்கார்ந்திருக்க. ராஜு ஒரு பக்கம், மீனா ஒரு பக்கமா நிக்கிறாங்க. அப்போ சரவணனும் மயிலும் அங்க வர, செந்தில் கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுக்கறாரு. சரவணன் உட்கார, "அக்கா, என்ன அரசி காலேஜுக்கு போறத பத்தி பேசுனீங்களா?" அப்படின்னு மீனா மயிலுகிட்ட கேட்க, "பேசிட்டேன் மீனா. ஆனா என்னால அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. என்ன சொன்னாலும் வேணான்னு தான் சொல்றாங்க." அப்படின்னு மயிலு சொல்ல, "நான் மட்டும் இல்ல, தம்பிங்களும் வேணான்னு தான் சொல்லுவாங்க." "என்னங்கடா அப்படிதானேன்னு?" செந்திலையும் கதிரையும் பார்த்து சரவணன் கேட்க, "மாமா, கதிர் புரிஞ்சுக்கிட்டான் மாமா. அரசி காலேஜுக்கு போறது அவனுக்கும் சரின்னு தோணுது." அப்படின்னு ராஜு சொல்ல, "அப்படியான்னு?" ஆச்சரியமா மயிலு பாக்க, "டேய், நீ எப்படா மனசு மாறுன?" அப்படின்னு சரவணன் கேட்க, "என்ன இருந்தாலும் படிப்பு முக்கியம்ல. அரசி காலேஜுக்கு போகட்டுங்கிறாரு கதிரு." "சுத்தம்டா, நீயுமா? அரசி காலேஜுக்கு போனா பின்னாடியே குமாரம் வருவானேடா?" அப்படின்னு சரவணன் கேட்க, "அண்ணே, அவன் கைய கால உடைச்சு போட்டா அவன் எப்படி வருவேன்?" அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு கதிரு. "ஏங்க, நீங்க உடனே வன்முறையில எல்லாம் இறங்க வேண்டாம்." அப்படின்னு மீனா சொல்ல, "அத்தைக்கு எங்க அப்பா வாக்கு கொடுத்திருக்காரு. அவரு வாக்கு கொடுத்தா நிச்சயம் காப்பாத்துவாரு. குமரவேலால இனி அரசிக்கு எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்னு ராஜு சொல்றாங்க. "படிப்பு எம்புட்டு முக்கியம்னு தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். அரசிய காலேஜுக்கு அனுப்புறது தாங்க சரி. அரசிய காலேஜுக்கு அனுப்புறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு." சரவணனை பார்த்து மயில் சொல்றாங்க. "படிப்பு முக்கியம்தான், நான் இல்லன்னு சொல்லலையே. ஆனா அப்பா அம்மாவை எப்படி ஒத்துக்க வைக்கிறது?" அப்படின்னு சரவணன் சொல்ல, மயிலு யோசிக்கிறாங்க. "ஆ, அந்த பொறுப்பு உங்க 3 பேருக்கும் தானே?" அப்படின்னு ராஜு சொல்ல, "இதெல்லாம் நீங்க முன்னாடி சொல்லவே இல்லையே." அப்படின்னு செந்தில் கேட்க, "அதெல்லாம் நாங்களே பேசியிருப்போம். நாங்க ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அம்மா, ரத்த பந்தம்னு ஏதாவது சொல்லி எங்க வாய அடைப்பாங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "எப்படி இருந்தாலும் நீங்க தான் அரசி கூட பொறந்தவங்க. நீங்க தானே பேசணும்னு." பால உருட்டி விடுறாங்க ராஜி. கதிர பார்வையாலேயே கொஞ்சம் ஜாடையா சொல்லிட்டு இருக்காங்க. ராஜியோட ஜாடையை புரிஞ்சுக்கிற கதிரும், "அண்ணே, நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசி பாப்போம்." அப்படின்னு கதிர் சொல்ல, "சரி, அரசி என்ன சொல்றாங்கறாரு செந்தில். அவளுக்கு காலேஜுக்கு போகணும்னு தான் ஆசை. ஆனா பேசுறதுக்கு தான் பயப்படுறாங்கறாங்க மயிலு. நீங்களா ஏன் அத்தை மாமா கிட்ட பேசக்கூடாது?" அப்படின்னு மயிலு கேட்க, "எனக்கு என்னமோ அவங்க ஒத்துப்பாங்கன்னு தோணவே இல்ல. நீங்க சொல்றதுனால பேசி பார்க்கலாம்." "என்னடா?" அப்படின்னு செந்தில பார்த்து கேட்கிறாரு சரவணன். அப்ப சரியா பாண்டியன் அங்க வர்றாரு. "அப்பா!" அப்படின்னு பசங்க 3 பேரும் எழுந்து நிக்க, "ஏன்டா, பழனி இன்னும் வரலையாடான்னு?" கேக்குறாரு பாண்டியன். "இல்ல, மாமா அங்கதான் இருக்காருன்னு." செந்தில் சொல்ல, "கடைக்கு வந்துருவானான்னு?" பாண்டியன் கேக்குறாரு. "ஆ, வந்துருவாருன்னு." செந்தில் சொல்ல, "சரி, உட்காருங்கன்னு." சொல்லிட்டு பாண்டியன் அந்த பக்கம் போறாரு. "அண்ணே, பேசலாம்னு." கதிர் சொல்ல, "அப்பா!" அப்படின்னு செந்தில் கூப்பிட, "என்னடான்னு?" திரும்பி வந்து நின்னு கேக்குறாரு பாண்டியன். "அம்மா, நீயே வாயேன் ஒரு நிமிஷம்னு." செந்தில் சொல்ல, கோமதி வந்து நிக்கிறாங்க. "அது உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு செந்தில் ரோபோட் மாதிரி சொல்ல, "என்னடா விஷயம்?" அப்படின்னு பாண்டியன் கேட்க, "இதோ பாருங்க, அரசி கல்யாண விஷயமா யாரும் எதுவும் பேச வேண்டாம். காலேஜ் விஷயமா கூட யாரும் எதுவும் பேசவே வேண்டாம்." அப்படின்னு கோமதி சொல்லிட, அம்மா அம்மான்னு பசங்களும் அத்தனை மருமகளுங்களும் கூப்பிடுறாங்க. பேச ஆரம்பிக்கும் போதே அணைக்கட்டுனா எப்படி? என்னதான் பேசுறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு மீனாக்கு சொல்ல, "என்ன பேசணும், என்ன பேசணும் இப்ப?" அப்படின்னு படபடன்னு கோமதி பேச, தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிறாரு கதிரு. "அது அரசி படிப்பு விஷயமா தான் பேசணும்." அப்படின்னு செந்தில் சொல்ல, பாண்டியனும் கோமதியும் முறைக்கிறாங்க அவர. "இதோ பாரு, இனிமே அத பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல." அப்படின்னு கோமதி சொல்ல, "அம்மா, படிப்பை ஏம்மா நிப்பாட்டணும்? அப்பா, அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கப்பா." அப்படின்னு சரவணன் சொல்ல, "அரசி விஷயத்துல நான் எந்த முடிவும் எடுக்கிறதா இல்ல. கோமதி என்ன முடிவெடுக்கிறாளோ அந்த முடிவை நானே ஏத்துக்கிறேன்." அப்படின்னு பாண்டியன் சொல்ல, "இப்ப இருக்க சிச்சுவேஷனை பத்தி மட்டும்தான் நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. ஆனா அரசியோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும்ல." அப்படின்னு கதிர் சொல்றாரு. "மாப்பிள்ளை சென்னையில இருக்கிறதா சொன்னீங்க. அங்கெல்லாம் ஒரு ஆள் சம்பளத்தை வச்சுட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். 2 பேரும் வேலைக்கு போனாதான் ஓரளவுக்காவது நல்லா வாழ முடியும். அதுக்கு அரசு டிகிரி முடிக்கணும். அப்பதான் அவளால வேலைக்கு போக முடியும்." அப்படின்னு செந்தில் தயக்கத்தோடு சொல்லி முடிக்கிறாரு. "அப்பா, அம்மா, அரசு இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாமா. அவளை மன்னிச்சு காலேஜுக்கு அனுப்பலாமா?" அப்படின்னு சரவணன் சொல்ல, "ஏய், முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க." அப்படின்னு கோமதி சொல்ல, "அம்மா, என்னம்மாங்கிறாரு சரவணன். நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டீங்களா?" அப்படின்னு மீனாவும் முறைக்கிற கோமதி, "அவ படிப்பு இனிமே அவ்வளவுதான். இதோ பாருங்க, அவளுக்கு வக்காலத்தை வாங்குறத விட்டுட்டு போய் பாருங்க, வேலையை பாருங்க, போங்க." அப்படின்னு கோமதி திரும்ப, "அம்மா, அம்மா, அம்மா, அம்மான்னு" 3 பசங்களும் ஓடி போய் கோமதியை தடுத்து பிடிக்கிறாங்க. பாண்டியனை திரும்ப, "மாமா, மாமா" அப்படின்னு மருமகளுங்களும் சரவணனும் தடுத்து பிடிக்கிறாங்க. "அம்மா, படிக்கட்டுமான்னு?" செந்திலும், "அப்பா ப்ளீஸ்பான்னு." சரவணனும், "சொன்னா கேளுங்கம்மா, அப்பா சொல்லுங்கப்பா." அப்படின்னு சரவணனும் மாத்தி மாத்தி கெஞ்சுறாங்க. "படிக்கலைன்னா வேலைக்கு போக முடியாதுங்கிறாங்க மீனா." "அம்மா, இப்ப என்னம்மா, அவ காலேஜுக்கு போகும்போது யாரையும் பார்க்கவோ பேசக்கூடாது, அவ்வளவுதானே உன் பிரச்சனை?" அப்படின்னு சரவணன் கேட்க, "ஆமாங்கிறாங்க கோமதி." "சரிம்மா, தினமும் நானே அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சரவணன் சொல்ல, "இலை, எப்போ வேலையை விட்டுப்புட்டு காலேஜுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சுகிட்டு இருப்பியா?"
நீ வேலை வெட்டிக்கெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, தினமும் அண்ணன் ஏன் போகணும்? ஒரு நாள் அண்ணன் கொண்டு போய் விடட்டும், மறுநாள் நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அண்ணனுக்கு டெலிவரி இருந்தா நான் கூட அரசியை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுறேன் அப்படின்னு கதிரும் சொல்ல, ஆங்கிறாரு செந்தில். நாங்க 3 பேரும் யாராவது மாத்தி மாத்தி போறோம் அத்தை அப்படின்னு மயிலு சொல்ல, ஆமா அத்தாங்கிறாங்க ராஜி. அத்தை நாங்க பாத்துக்கிறோம் அத்தை. அந்த குமரவேலோட கண்ணுல படாம அரிசிய கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர்றது எங்க பொறுப்பு அப்படின்னு மீனா சொல்ல, அத்தை இன்னைக்கு கோவத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு நாளைக்கு வருத்தப்பட்டு யோசிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். அரசி டிகிரி முடிக்கட்டுமே அத்தை. ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா சம்மதிக்கணும் அப்படின்னு ராஜியும் சொல்ல, கோமதி பாண்டியனை பார்க்க, உன் விருப்பம் தாங்கிறாரு அவரு. அரசி விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு பாண்டியன் சொல்லிட, அச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க கோமதி. அம்மா சரின்னு சொல்லுமா அப்படின்னு செந்தில் கேட்க, அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சரவணனும் கேட்க, சரி எங்க அவங்கிறாங்க கோமதி. அத்தை அவ உள்ளதான் இருக்கா, இதோ கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மீனா, அரசிமா அரசி அப்படின்னு மீனா கூப்பிட, கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. வா அரசி அப்படின்னு கூப்பிட, அப்பா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அரசி. உன் மேல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல. இவங்க எல்லாரும் சொல்றத வச்சு நீ காலேஜ் போறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இதோ பாரு, எசகு பிசகா ஏதாவது பண்ணின அப்படியே நான் உன்னை கொன்னே போட்டுருவேன். இல்லன்னா நாங்க போய் சேர்ந்துருவோம்னு கோமதி சொல்ல, அம்மா என்னம்மா பேசுறேன்னு பசங்களும், அத்தை ஏத்த இப்படிலாம் பேசுறீங்கன்னு மருமகளும் பதறாங்க. அரசி அம்மான்னு கூப்பிட, என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன் அப்படிங்கிற கோமதி உள்ளர போக பாண்டியனும் பின்னாடியே போறாரு. அரசி அம்மா கோவமா பேசுறாங்க, அப்பா பேசாமே போயிட்டாரேன்னு யோசிக்கிறியா? அவங்க உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை போயிடுச்சு, அதனால அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அரசி அந்த நம்பிக்கையை நீதான் மீட்டு எடுக்கணும், அத பத்தி மட்டும் யோசி, வேற எதை பத்தியும் யோசிக்காத அப்படின்னு ராஜு சொல்ல, சரி இன்னைக்கு அரசியை யாரு கொண்டு போய் காலேஜ்ல விடுறதுன்னு செந்தில் கேக்குறாரு. நான் கொண்டு போய் விடுறேன், அரசி நீ போய் ரெடியாவு அப்படின்னு சரவணன் சொல்ல, அரசி உள்ளர போறாங்க. சரி சரின்னு நாங்க எடுக்காத ஆர்டரா, மெனு மட்டும் நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும்னே, நம்ம கடையில டேஸ்டா இருக்கும், நீங்க சொல்ற டைமுக்கு டான்னு வந்துரும், சிறப்பா பண்ணிடலாம், பண்ணிக்கலாம். சரி அப்படின்னு மேனேஜர் போன்ல பேசிட்டு இருக்க, மயிலு தயங்கி தயங்கி உள்ளர வர்றாங்க. ஒரு போன்ல பேசிட்டே இருக்க, உள்ளர வந்த மயிலு குட் மார்னிங் சார்ன்னு சொல்லிட்டு உள்ளர போக பாக்க, ஏமா இருன்னு அவர் சொல்ல, மயிலு அங்கேயே நிக்கிறாங்க. சொல்லுங்கண்ணே, எத்தனை மணிக்கு வேணும், எத்தனை பார்சல் வேணும்னு சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரின்னுட்டு போனை வைக்கிறாரு. தவிப்பா நின்னுட்டு இருக்க மயில பார்த்து, மேடம் எங்க வந்தீங்கன்னு நக்கலா கேக்குறாரு. சார் வேலைக்கு அப்படின்னு மயிலு சொல்ல, ஓ மேடம் வேலை பாக்குறீங்களா, நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவரு கிண்டலா சொல்ல, அதை புரிஞ்சுக்காத மயிலு, சார் நீங்க தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க, நான் இங்கதான் வேலை பாக்குறேன், நேத்து வரல, ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இங்கதான் வேலை பார்த்தேன் அப்படின்னு மயிலு சொல்ல, நேத்து ஏன் வரலன்னு கோவமா கேக்குறாரு அவரு. அது சார் வீட்ல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு மயிலு சொல்ல, அப்ப இருந்து பிரச்சனையை முடிச்சிட்டு வர வேண்டியதுதானே, எதுக்கு வேலைக்கு வந்த அப்படின்னு அவரு சொல்ல, சார்னு பரிதாபமா கூப்பிடுறாங்க மயிலு. கிளம்புமா, உனக்கு இனிமே வேலை இல்ல அப்படின்னு அவரு சொல்ல, சார் 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 வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார், எனக்கு இந்த வேலை வேணும், வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்கிறாங்க மயிலு. அப்போ ஒழுங்கா வேலைக்கு வந்திருக்கணும், நீ வருவியா மாட்டியான்னு தெரியாம நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா, அவ்வளவு பெரிய ஆளா நீ, வேலைக்கு சேரும்போது அப்ராணி மாதிரி வர்றீங்க, வேலையில சேர்ந்துடுறீங்க, அப்புறம் ஒழுங்கா வேலை செய்யறது கிடையாது, கடைக்கு வரவங்க கிட்ட ஃபுல்லா பேச்சு, இப்ப சொல்லாம கொல்லாம லீவு வேறன்னு கடுப்பிடிக்கிறாரு அவரு. சாரிங் சார்னு மயிலு சொல்ல, நேத்து கோவில்ல விசேஷம், ஊருப்பட்ட ஜனங்க சாப்பிட வந்தாங்க, சப்ளை பண்றதுக்கு ஆள் இல்லாம இறங்கி நான் சப்ளை பண்ணேன், உங்களுக்கு சம்பளமும் கொடுத்துட்டு நான் வேலையும் பார்க்கணுமா அப்படின்னு மேனேஜர் சொல்ல, சாரிங் சார் இனிமே லீவ் போடுறதா இருந்தா சொல்லிடுறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, ஓஹோ மறுபடியும் லீவ் வேற போடுவியா அப்படின்னு மேனேஜர் கேட்க, ஐயோ அப்படி இல்லைங்க சார், நான் சொல்றது அப்படின்னு மயிலு சொல்ல, இதோ பாருமா நீ ஆபீஸ்ல வேலை பார்க்கல, ஹோட்டல்ல சப்ளையர் வேலை பாக்குற, காலையில 10 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு பேக் தூக்கிட்டு போறதுக்கு, அப்படிலாம் இங்க இருக்க முடியாது, சனி ஞாயிறு லீவ் எல்லாம் கிடையாது, ரொட்டேஷன்ல வாரத்துல ஒரு நாள் லீவு கொடுப்பேன், அது என்னைக்குன்னு நான் தான் சொல்லுவேன், அதெல்லாம் உனக்கு ஒத்து வரும்னா வேலையை பாரு, இல்லையா திரும்பி பார்க்காம போயிடு அப்படின்னு அவரு சொல்ல, ஐயோன்னு மயிலு பதறிட்டு நிக்கிறாங்க. சொல்றது காதுல விழுதா இல்லையா அப்படின்னு அவர் கேட்க, விழுகுது சார் விழுகுது அப்படின்னு மயிலு சொல்ல, அப்ப பதில் சொல்லுமா, மோரைய பாத்துக்கிட்டே நிக்கிற, வேலை வேணுமா வேணாமான்னு அவரு கேட்க, வேணுங்க சார் வேணும்னு மயிலு தலையாட்ட, அப்ப ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டுட்டு அதுபடி ஒழுங்கா வேலையை பார்க்கணும் அப்படின்னு அவரு சொல்ல, சரிங்க சார் நடந்துக்கிறேன் சாருங்கிறாங்க மயிலு. வீட்ல பிரச்சனை, கோவிலுக்கு போனேன், மாமியாருக்கு பிரச்சனைன்னு கேட்டா லீவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல, இல்லங்க சார் தெரியாம லீவ் போட்டுட்டேன், இனிமேல் லீவே போட மாட்டேங்க சார், இனிமே கரெக்டா வந்துருவேன், கண்டிப்பா லீவ் போட மாட்டேங்க சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு மயிலு பரிதாபமா கெஞ்சிட்டு இருக்க,
மீறி போட்டா வேலை போயிடும். அப்புறம் அத்தனை நாள் வேலை பார்த்ததுக்கான சம்பளமும் வராது. ஞாபகத்துல வச்சுக்கன்னு மேனேஜர் சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு மயிலு தலையாட்டிட்டு நிக்க, போ போய் வேலைய பாரு போ அப்படின்னு மேனேஜர் சொல்ல, சரிங்க சார் வரேங்க சாருங்கிறாங்க மயிலு, போ அப்படின்னு நாய் விரட்டுற மாதிரி விரட்டிட்டு அவர் வேலையை பாக்குறாரு. வீட்டுல மீனாவோட அம்மா பரிமாறிட்டு இருக்க. அவங்க அப்பா, மீனா, செந்தில் 4 பேரும் சாப்பிடுறாங்க. மாப்பிள்ள சாப்பிடுங்க. நேத்து செக்கப்க்கு போகும்போது நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, அது வரணும்னு நினைச்சோம். வீட்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ சொல்ல வேணாங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. என்ன பிரச்சனை அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க, மீனா சொல்லலையான்ட்டு மீனாவை பாக்குறாரு. இல்லையே ஒன்னும் சொல்லலையே, என்னம்மா பிரச்சனைன்னு கேக்குறாரு அவங்க அப்பா. அது அரசி அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க, அரசிக்கு உடம்பு சரியில்லைப்பா அப்படிங்கிற மீனா. எதுவும் சொல்ல வேண்டாங்கிற மாதிரி செந்திலுக்கு கண்ணாலேயே ஜாட காட்டுறாங்க. என்னாச்சு உடம்புக்குன்னு அவங்க அம்மா கேட்க, ஜுரம் 2 நாளாச்சு எந்திரிக்கவே இல்ல. இவர்தான் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆ இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. அப்பாவை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு மீனா கேட்க, டாக்டர் நான் நல்லா ஆயிட்டேன்னு சொன்னாருமா. நாளையில இருந்து வேலைக்கு போக சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, ஏய் அப்படிலாம் சொல்லலடி, ரொம்ப தேவைன்னா மட்டும் போ சொன்னாரு. இல்ல நான் 2 வாரம் ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, என்னப்பாங்கிற மாதிரி பாக்குற மீனா, அப்பா அப்ப 2 வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்ல, பாத்துக்கலாமா அப்படிங்கிறவரு செந்தில்கிட்ட திரும்பி, மாப்பிள வேலையை பத்தி உங்க வீட்டுல பேசுனீங்களா? 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க, தொண்டையில மீன்முள் மாட்டின மாதிரி திக்கி திணறி அதுன்னு சொல்ல, இத பத்தி அப்புறம் பேசிக்கலாமேங்கிறாங்க மீனாவோட அம்மா. நாளை தள்ளி போட்டுட்டு இருந்தா வேற யாராவது அந்த வேலையை வாங்கிடுவாங்க. அந்த வேலைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. நான் சொன்னதுனால 10 லட்சம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, ஏற்பாடு பண்ணிடுறோங்கப்பா, கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்களேன், எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுறோம்னு மீனா சொல்ல, சரிம்மா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சந்தோஷமா சொல்லிட்டு அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. மீனாவும் செந்திலும் ரொம்பவே அன்னீசியா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. குமாரவேலு வெளியே வந்து நின்னு எதிர் வீட்டையே பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. அப்போ வெளியே வர்ற சுகன்யா, என்ன குமார் வெளியே நின்னு இங்கேயே பாத்துட்டு இருக்கான், வீட்டுல உள்ளவங்க பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறவங்க நேரா எதிர் வீட்டுக்கு வந்து குமார் கிட்ட உள்ளர வாங்குறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள டைனிங் டேபிள் கிட்ட வர, என்ன சித்தின்னு வந்து குமாரவேலு நிக்கிறாரு. வெளியே நின்னு என்ன பண்ற நீ அப்படின்னு சுகன்யா கேட்க, இல்ல சித்தி அரிசி வெளியில வர்றாளான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு குமார் சொல்ல, வெளியில இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு சுகன்யா கேட்க, பேசி பாப்பேன் அப்படின்னு குமார் சொல்ல, நீ என்னோட அக்கா மகன் தான், இருந்தாலும் சொல்றேன், ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரவே இல்லடா அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏன் சித்தி அப்படி சொல்றீங்க அப்படின்னு அப்பாவியா கேக்குறாரு குமார். வீட்டு வாசல்ல வச்சே பேச போறேன்னு சொல்ற, உங்க வீட்டு ஆளுங்க பார்த்தாலும் சரி, அந்த வீட்டு ஆளுங்க பார்த்தாலும் சரி, உன்னை அடிச்சு கொன்னு போட்டுருவாங்கல்ல, நீ வேற எங்கேயாவது வச்சு பேச வேண்டியது தானே அப்படின்னு சுகன்யா கேட்க, அப்படி நினைச்சுதான் நேத்து அவளை பார்க்க காலேஜுக்கு போனேன் சித்தி, ஆனா அவளை பார்க்க முடியல, சரவணன் தான் அவளை கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு குமார் சொல்ல, காலேஜ்ல விட்டுட்டு போயிருவானே, காலேஜுக்குள்ள போய் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சுகன்யா சொல்ல, சித்தி ஐயோ அது லேடிஸ் காலேஜ் சித்தி, நாம நினைச்ச நேரத்திலாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு குமார் சொல்ல, ஆமால வேற என்ன பண்ணலாம், போன்ல மெசேஜ் அது மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சுகன்யா கேட்க, சித்தி போன் எல்லாம் சுத்தமா வேலைக்கு ஆகாது சித்தி, நேர்ல தான் போய் பார்த்து பேசணும் சித்தி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு குமார் கேட்க, என்ன பண்ணணும் சொல்லுங்கிறாங்க சுகன்யா. காலையில கொண்டு போய் விட்டு சாயந்தரம் கூட்டிட்டு போறதுக்கு சரவணன் வந்துருவான். இடையில ஏதாவது ஒரு நேரத்துல அரசியை பார்த்து பேசுறதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு குமரவேல் கேட்க, எப்படின்னு கேக்குறாங்க சுகன்யா. லஞ்ச் பிரேக் வரும்ல, அப்ப நீங்க காலேஜுக்கு போய் ஏதாவது சொல்லி அரசியை வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா போதும், நான் அவகிட்ட பேசிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா குமரவேல் சொல்ல, அது ரொம்ப கஷ்டமாச்சேடா அப்படின்னு சுகன்யா சொல்ல, நீங்க நினைச்சா பண்ணலாம் சித்தி, எனக்கு ஒரு 10 நிமிஷம் அரசிக்கிட்ட பேசினா போதும் அப்படின்னு குமார் சொல்ல, சரி நான் கூட்டிட்டு வர்றேன், நீ பேசுறேன்னு வச்சுக்க, ஆனா உன்னால அரசி மனச மாத்த முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சுகன்யா கேட்க, கண்டிப்பா நான் மாத்திடுவேன் சித்தி, என்னால அது முடியும் சித்தி, எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப்ப மட்டும் பண்ணுங்க சித்தி அப்படின்னு ரொம்ப கியூரியஸா குமரவேல் கேட்க, டேய் காலேஜ் நேரத்தெல்லாம் போய் கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்டா, அரசி என்ன நம்பி எல்லாம் வரமாட்டா, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், வேணும்னா இன்னைக்கு நான் அவளை காலேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லலாம், காலேஜ் வாசல்ல வச்சு நீ அவகிட்ட பேசிக்கலாம், என்ன சொல்றேன்னு சுகன்யா கேட்க, சித்தி உங்களை நம்பி விடுவாங்களான்னு குமரவேல் கேக்குறாரு. ஏன் என்ன நம்புறதுக்கு என்ன, அதெல்லாம் விடுவாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சுகன்யா சொல்ல, தேங்க்ஸ் சித்தி ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாரு குமரவேல். இதோ பாரு ரொம்ப நேரம்லாம் பேச முடியாது, 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் முடியும்,
இதோ பாரு, அந்த பிள்ளைகிட்ட என்ன வசனம் பேசணுமோ, எப்படிலாம் அவ மனச மாத்தணும்னு யோசிச்சு வச்சுக்கோ. ஆ அப்படின்னு சொல்ல, சரி சித்தி அப்படின்னு குமரவேல் தலையாட்ட, சரி நான் வரேன்னு கிளம்புறாங்க சுகன்யா. சரின்னு குமரவேல் சொல்ல, நான் கிளம்பும்போது உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். நீ வந்துருன்னு சொல்லிட்டு சுகன்யா கிளம்ப, சரிங்க சித்தின்னு தலையாட்டிட்டு நிக்கிறாரு அவரு. குமரவேல் ரொம்ப எதிர்பார்ப்போட நின்னுட்டு இருக்க. அரசி காலேஜ் போறதுக்காக பேக்ல எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கோமதி கைய கட்டிட்டு அரசியையும் பேக்கையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காங்க. அம்மா, நீ சந்தேகப்படுற மாரி பாக்குறது கஷ்டமா இருக்குமான்னு அரசி சொல்ல, சந்தேகப்படல. சந்தேகத்தோட தான் பாக்குறேன். இதோ பாருடி, உன்னைய காலேஜுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. எல்லாரும் சொன்னாங்களேங்கிறதுக்காக அனுப்புறேன். காலேஜுக்கு போனோமா, வந்தோமா, படிச்சோமான்னு இருக்கணும். ஏதாவது நீ வேண்டாத வேலைய பார்த்த தொலைச்சுப்புடுவேன் பாத்துக்க. அப்படின்னு கோமதி சொல்ல, இல்லம்மா, இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா. என்ன நம்புமாங்கறாங்க அரசி. தேவையில்லாம நாடகம் போடாத. கிளம்பு. உன்னைய காலேஜ்ல விட்டுட்டு செந்தில் கடைக்கு வேற போகணும். ஏய் வா அப்படின்னு கோமதி அரசிய கூட்டிட்டு ஹாலுக்கு வர்றாங்க. வெளிய காத்துட்டு இருக்க செந்தில், ஏய் போலாமான்னு கேட்க, ஏய் இரு இரு இரு, காலேஜ் வாசல்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே நீ திரும்பி வந்துடாத. இவ காலேஜுக்குள்ள தான் போறாளான்னு பாத்துட்டு வா அப்படின்னு கோமதி சொல்ல, நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏய் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கடி. எங்க கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்ச, அம்பட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி மிரட்டிட்டு இருக்க. அத்தை, கிளம்புற நேரத்துலயும் அட்வைஸ் தானா அப்படின்னு மீனா கேட்க, வா அரசின்னு ஒரு எட்டு எடுத்து வைக்கிறாரு செந்தில். அப்போ அரசி, காலேஜுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு சுகன்யா வந்து நிக்க, ஆமாங்கறாங்க அரசி. மீனா, நீயா கூட்டிட்டு போற அப்படின்னு சுகன்யா கேட்க, நான் இல்ல, அவர்தான் கூட்டிட்டு போறாரு அப்படின்னு செந்தில பார்த்து சொல்றாங்க மீனா. ஏன் செந்திலு, கடையில உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு சுகன்யா கேட்க, அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதையெல்லாம் யோசிச்சு மகாராணிய தனியா விட்டா 7.5 எல்லை இழுத்துக்கிட்டு வர்றா அப்படின்னு கோமதி சொல்ல, யாராவது ஒருத்தர் கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எதுக்கு மத்தவங்க வேலையை விட்டுட்டு காலேஜுக்கும் வீட்டுக்குமா அலையணும். நான் சும்மா தானே இருக்கேன், நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, மீனா திக்குன்னு முழிக்கிறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.